ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த டிட்வா புயல் தொடர்ந்து இரண்டாவது நாளாக 1 கிலோமீட்டர் கூட நகராமல் வங்கக்கடலில் சுழன்று கொண்டிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதால் மழை தொடர வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. சென்னை அருகே நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்குள் வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதன்பின் படிப்படியாக வலுவிழக்கும் என தெரிவித்துள்ளது. தொடர் மழை காரணமாக தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நிற்காமல் மழை பெய்து வருகிறது. இதனால் மாணவர்களின் நலன் கருதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மட்டும் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் மற்ற மாவட்டங்களில் தேர்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 8% கூடுதலாக பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இயல்பாக 356.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகும் நிலையில் இன்று வரை 384.1 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இரவு முழுவதும் விடாமல் கனமழை கொட்டி தீர்த்தது. எழும்பூர், சென்ட்ரல், கிண்டி மட்டுமின்றி தாம்பரம், கிளாம்பாக்கம், வேளச்சேரி போன்ற புறநகர் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலைகள் குளம் போல மாறியதால் பொதுமக்கள் சிரமத்திற்காளாகினர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கடற்கரைகளில் குடும்பத்துடன் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்திருந்த நிலையில் அதனையும் பொருட்படுத்தாமல் மக்கள் கடற்கரைக்கு சென்று செல்ஃபி எடுத்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் அரசு கலைக்கல்லூரி எதிரே உள்ள சாலையில் மழை வெள்ளம் குளம் போல் தேங்கி நின்றதால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அதேபோல் சாலையில் மேடு பள்ளங்கள் தெரியாததால் அவ்வழியாக சென்ற வாகனங்களும் மெதுவாக ஊர்ந்து சென்றன. சென்னையைப் போல திருவள்ளூரிலும் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக முக்கிய சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். அதேபோல தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகளை சுற்றிலும் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் நல்லூர் சுங்கச்சாவடியை சுற்றிலும் மழை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் கனரக வாகனங்கள் செல்லும் போது அலைகள் எழுந்ததால் பைக் உள்ளிட்ட சிறிய வாகனங்களில் சென்ற மக்கள் வாகனங்களை இயக்க முடியாமல் திணறினர். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் வடசென்னை பகுதி இருளில் மூழ்கியது. குறிப்பாக திருவொற்றியூர், புது வண்ணாரப்பேட்டை மற்றும் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் தூக்கத்தை இழந்தனர். ஆவடி அடுத்த திருநின்றவூரில் உள்ள ஈசா ஏரியில் அமைச்சர் நாசர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். கனமழை காரணமாக நீர்நிலை வேகமாக நிரம்பி வருவதால் உபரி நீரை வெளியேற்றுவது குறித்தும் கரைகளை மணல் மூட்டைகளை அடுக்கி பலப்படுத்துவது பற்றியும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து சற்று குறைந்துள்ளது. அதாவது வினாடிக்கு 1444 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 1305 கன அடியாக குறைந்தது. 3645 மில்லியன் கன அடி கொள்ளளவு உள்ள ஏரியில் தற்போது 2963 மில்லியன் நீர் இருப்பு உள்ளது. சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 60 பேரும் மாநில பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 30 பேரும் தயார் நிலையில் உள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதோடு தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.
அக்டோபர் மாதம் பெய்த மழையால் 33% மேல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு விரைந்து இழப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தினார். ராமேஸ்வரம் மக்களை கண்டுகொள்ளாமல் இலங்கைக்கு உதவி செய்வதாக முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராமேஸ்வரம் நகர மக்கள் 2-3 நாட்களாக அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் தவித்து வருவதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் மழையால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள இடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். மழை வெள்ளத்தில் நடந்து சென்று ஆய்வு செய்த அவர் உடனடியாக தண்ணீரை அப்புறப்படுத்த உத்தரவிட்டார். தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்திற்கும் சென்று பணிகளை பார்வையிட்டார். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதல் கட்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை காங்கிரஸ் தேர்தல் குழு நாளை சந்திக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தொகுதி பங்கீடு வெற்றி வாய்ப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் என சொல்லப்படுகிறது. அமித்ஷாவின் ஆலோசனைப்படியே செங்கோட்டையன் வேறு கட்சியில் சேர்ந்ததாக உதயநிதி கூறியிருந்த நிலையில் சேகர் பாபுவை சந்தித்த பிறகுதான் செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்ததாக நயினார் நாகேந்திரன் பதிலடி தந்துள்ளார். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு கிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களை குழப்பும் வேலையைத்தான் உதயநிதி செய்து வருவதாக கூறினார். அரசியலில் தன்னுடைய வேகமான செயல்பாடுகளை தடுக்கும் நோக்கில் சிலர் வாச்சாத்தி விவகாரத்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு வேண்டுமென்றே பரப்புவதாக தவேகா நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வாச்சாத்தி தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் தற்போது அதை பற்றி விவாதிக்க வேண்டாம் எனவும் கூறினார். விஜயின் தாவேகா கூட்டணிக்கு வருமாறு செங்கோட்டையன் இதுவரை தம்மை அழைக்கவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என சஸ்பென்ஸ் வைத்தார். 41 உயிர்களை பலிகொண்ட கரூர் துயர சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் குழுவில் இடம்பெற்ற டிஐஜி அதுல்குமார் தாக்கூர் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் நேரில் ஆய்வு செய்தார். முன்னதாக கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று தற்போது வரை நடைபெற்ற விசாரணையின் தரவுகளை ஆய்வு செய்தார். 41 உயிர்கள் பலியான கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் நேரடியாக மனுக்கள் வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சுற்றுலா மாளிகையில் இன்று காலை 10:30 மணி முதல் மனுக்கள் அளிக்கலாம் என கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரபந்தம் பாடுவதற்கு வடகலை பிரிவினருக்கும் அனுமதி வழங்கி 2022 தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 1915 மற்றும் 1969 ஆண்டுகளில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த கோவில் உதவி ஆணையருக்கு உத்தரவிட்டனர். தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த மகிழ்ச்சியில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரபந்தம் பாடச் சென்ற தென்கலை பிரிவினரை நீதிமன்ற உத்தரவுக்கான நகல் கிடைக்கவில்லை என கூறி கோவில் நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவினை அமல்படுத்த காலதாமதம் செய்வதாக கூறி உற்சவத்தின் போது தென்கலை பிரிவினர் ஆத்திரமடைந்தனர். இலங்கை அதிபர் அனுருகுமார திசாநாயக்காவுடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் மோடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு துணை நிற்போம் என உறுதியளித்திருக்கிறார். ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் நிவாரண மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் இலங்கைக்கு இதுவரை 53 டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கி உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் 150 பேரிடர் மீட்பு வீரர்களை அனுப்பி வைத்துள்ளதாகவும் மீட்பு பணியில் இந்திய ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பொய்களை பரப்பி நாடாளுமன்றத்தை முடக்க பார்ப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. அரசாங்கம் முன்னேறுவதைக் கண்டு எதிர்க்கட்சிகள் பயப்படுவதாக கூறிய பாஜக பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக எதிர்க்கட்சியினர் மீது கடுமையாக சாடியுள்ளது.
எஸ்ஐஆர் குறித்து விவாதம் நடத்துவதற்கு மத்திய அரசு தயங்கவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார். எஸ்ஐஆர் குறித்து உடனடியாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் நிபந்தனை வைக்கும் பட்சத்தில் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். பீகார் தேர்தல் குறித்த தங்களது அச்சம் உண்மையாகிவிட்டதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் விமர்சித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் மூலம் பல லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் அனைத்து அரசியலமைப்பு விதிமுறைகளையும் புறக்கணித்து தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்ததாகவும் ஆர்ஜேடி குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசும் சுகாதாரத்துறையும் HIV பிரச்சனையை தீவிரமாக எடுத்துக்கொண்டு செயலாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் JP நட்டா கூறினார். டெல்லியில் நடைபெற்ற உலக எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர் 80களில் HIV என்பது கொடிய ஆட்கொள்ளி நோய் என்றும் மக்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது எனவும் கூறினார். நாட்டில் எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகம் இருக்கும் மாநிலங்களின் பட்டியலில் 1,32,301 பேருடன் தமிழ்நாடு 4வது இடத்தை பிடித்துள்ளது. 2,80,278 பேருடன் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்திலும் 2,22,338 பேருடன் ஆந்திர மாநிலம் 2வது இடத்திலும் உள்ளது. விஜய் மல்லையா, நீரவ் மோடி உள்ளிட்ட 15 தொழிலதிபர்களை தப்பி ஓடிய பொருளாதார குற்றவாளிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இவர்களின் மூலம் ஏற்பட்ட மொத்த இழப்பு 57,082 கோடி ரூபாய் எனவும் இதில் 19,817 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களவையில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் பயிர் கழிவுகளை எரிக்கும் சம்பவங்கள் 90% குறைந்தாலும் டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு 450 தாண்டி அபாய அளவை அடைந்துள்ளதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. வாகனங்கள் வெளியிடும் புகை, தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் காற்று மாசு ஏற்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதல்வர் நாற்காலிக்கு தொடர்ந்து பிரச்சனை நீடித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் விருந்தில் கலந்து கொள்ள சித்தராமையாவுக்கு DK சிவக்குமார் அழைப்பு விடுத்ததாக தெரிகிறது. முதல்வர் பதவி விவகாரத்தில் மேலிடம் சொல்வதை கேட்போம் என இருவரும் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவம் நடத்திய பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றது. தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. வரும் காலத்தில் போர் சவால்களை சமாளிக்க இந்த வகை ஏவுகணை பெரிதும் உதவும் என ராணுவம் நம்புகிறது. வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்த சிம் கார்டு இணைப்பு கட்டாயம் என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அறிவித்துள்ளது. சிம் கார்டு இல்லாவிட்டால் சேவை முடக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளை செயல்படுத்த செயலிகளை இயக்கும் நிறுவனங்களுக்கு 90 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சின்ன பெருந்தோட்டம் கிராமத்தில் கனமழை காரணமாக சுமார் 300 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. வயல்களில் மழைநீர் தேங்கி கடல் போல காட்சியளிப்பதால் ஏக்கருக்கு 35,000 ரூபாய் செலவு செய்து சாகுபடி செய்த சம்பா பயிர்கள் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் நல்ல வன்னியன் குடிக்காடு கிராமத்தில் தொடர் மழையால் ராணுவ வீரர்களுக்கு சொந்தமான 200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. ஏக்கருக்கு 20,000 வரை செலவு செய்த பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களின் வாரிசுகள் வேதனை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி ஊராட்சியில் 350 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட இளம் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வீணாகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வாய்க்காலை முறையாக தூர்வாராததால் ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் தேங்கியிருந்த தண்ணீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து பாதிப்பு அதிகரித்ததாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே ஓமங்காடு கிராமத்தில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். 3 நாட்களாக தேங்கி நிற்கும் தண்ணீரில் ஊறி மண்வீடு இடிந்து விழுந்ததாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் இரவில் விஷப்பூச்சிகள் வருவதால் தூக்கமின்றி தவிப்பதாக புலம்பினர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் அருகே தருவைக்குளம் நிரம்பிய நிலையில் உபரி நீர் வெளியேறி வீணாக சாலையில் செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குளத்தை முறையாக தூர்வாரி கரையை பலப்படுத்தாததால் தண்ணீர் வீணாவதாக அவர்கள் குற்றஞ்சாட்டினர்.
மயிலாடுதுறை மாவட்டம் பாண்டூரில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் வகுப்பறைக்குள் மழை வெள்ளம் தேங்கியதால் மாணவ மாணவிகள் சிரமம் அடைந்தனர். இதேபோல் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் வெள்ளம் தேங்கியது. இதனால் பள்ளியில் நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். டிட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் பணி துவங்கியது. மாவட்டம் முழுவதும் 62 வேளாண்மை உதவி அலுவலர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஒரு வாரத்தில் பணிகள் நிறைவடையும் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது கார்களை வெள்ளம் தேங்காத சாலையின் ஓரங்களில் வரிசையாக நிறுத்தியுள்ளனர். திருவான்மியூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்க தொடங்கி உள்ளதால் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையை மேற்கொண்டனர். புயல் காரணமாக ராமேஸ்வரத்தில் உணவின்றி தவித்த முதியவர் குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் முதியவருக்கு நிதி உதவியினை வழங்கினார். ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்லும் கால்வாய் சேதமடைந்து உள்ளதால் உபரி நீர் ஊருக்குள் செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே துரிதமாக செயல்பட்டு கால்வாயை சீரமைக்க வேண்டும் என நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியான செய்தி குறிப்பில் தமிழ்நாடு அரசு கோரும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் படுகாயமடைந்து மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேருந்துகளை இயக்கியது ஒப்பந்த ஓட்டுநர்கள் இல்லை என்று விளக்கம் கொடுத்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற பேருந்துகள் விபத்தில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் உடலை மட்டும் அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. குரூப் 1 முதன்மை தேர்வுகள் தொடங்கிய நிலையில் சென்னை திருவல்லிக்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்திற்கு மழையையும் பொருட்படுத்தாமல் வந்த தேர்வர்கள் ஆர்வமுடன் தேர்வு எழுதினர். குரூப் 1 பதவிகளுக்கு வரும் 2, 3, 4 ஆகிய தேதிகளிலும், குரூப் 1A பதவிகளுக்கு 8, 9, 10 ஆகிய தேதிகளிலும் தேர்வு நடக்க உள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உத்தரவிட்ட நீதிபதி GR சுவாமிநாதன் அதற்காக காவல்துறை முழு பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். தீபத்தூணுக்கு பதில் பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் தீபமேற்ற முடிவு செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்ட நிலையில் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு இடையூறாக வெடிவெடிக்க கூடாது என போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேட்டூர் அணையில் மதகுகள் புதுப்பித்தது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை மதகுகளை மாற்றுவது தொடர்பான டெண்டரை எடுத்த நிறுவனம் தரம் குறைந்த மதகுகளை அமைத்துள்ளதாக கூறி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சரக்கு லாரிகளுக்கு GST வரியுடன் சேர்த்து FC கட்டணமாக 33,000 ரூபாய் நிர்ணயித்திருப்பதை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என தென் மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் GR சண்முகப்பா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். காரைக்குடி ரயில் நிலையத்தில் 20 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வந்த மறுசீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. புதிய தோரண நுழைவாயில்கள், விசாலமான மேற்கூரை, செட்டிநாடு பாணியிலான நடைபாதை என பல்வேறு வசதிகளுடன் ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது.
மக்கள் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி உரிமை உண்டு என நீதிபதி புகழேந்தி கருத்து தெரிவித்துள்ளார். மதுக்கடைக்கு எதிராக போராடிய நபர்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரிய மனுவிற்கு கருத்து தெரிவித்த அவர், மதுவால் பாதிக்கப்படும் மக்களுக்கு டாஸ்மாக் கடை அமைக்கும் முடிவை கேள்வி கேட்கும் உரிமை உள்ளது என்றார். திருச்சியில் இருந்து துபாய்க்கு புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 1 மணி நேரம் வானில் வட்டமடித்த பின்னர் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. 160 பேருடன் துபாய் புறப்பட்ட விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பாக தரையிறக்கும் நோக்கில் எரிபொருளை குறைக்க 1 மணி நேரம் வானில் வட்டமடித்தது. தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு 2 விமானங்களில் கடத்தி கொண்டு வரப்பட்ட சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதேபோல மலேசியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2800 அபூர்வ வகை சிறப்பு நிற ஆமைகளையும் பறிமுதல் செய்தனர். 2 சம்பவங்களிலும் கைதான 3 விசாரணை நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்காடு அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 2 இளைஞர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவலை பரப்பியவர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை இளைஞர்கள் காதலித்ததால் பெண் வீட்டார் திட்டம் தீட்டி கொன்றதாக தகவல் பரவியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இளம்பெண் காணாமல் போனதாக புகார் அளித்து 3 நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அவரது உறவினர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலையம் முன்பாக திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது இளம்பெண்ணின் பாட்டி மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நிலையில் போலீசார் தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பாளையம் பகுதியில் காட்டுக்குள் 3 நாட்களாக சிக்கி தவித்த கல்லூரி மாணவி, அவரது தாய் மற்றும் தம்பியை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேய் பிடித்து விட்டது என நினைத்து கோவிலுக்கு சென்றவர்களை பெண் போலீசாமியார் பின்தொடர்ந்து வந்ததால் பயத்தில் வழிமாறி காட்டுக்குள் சென்றதாக தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 2,22,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றினர். இது தொடர்பாக சார் பதிவாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் 5 பேர் மற்றும் ஆவண எழுத்தர்கள் 4 பேரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரையில் முக்குளத்தோர் எழுச்சி கழக அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்ய கோரி கோரிப்பாளையம் தேவர் சிலை முன்பு எழுச்சி கழகத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கவே அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே முறையாக குடிநீர் வழங்கவில்லை என புகார் கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடையக்குடி, நெடுங்குளம், இந்தலூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு 5 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். திருச்சியில் சாலையோர வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். NSP சாலையில் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மக்கள் அதிகம் வராத இடத்தில் மாற்று இடம் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வேகத்தடையில் ஏறிய போது ஸ்கூட்டி கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியதில் விவசாயி உயிரிழந்த CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. வளையம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த காமராஜ் நிலங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக ஸ்கூட்டியில் சென்றபோது விபத்தில் சிக்கினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் காயமடைந்தனர். செங்கல்பட்டிலிருந்து திருவண்ணாமலைக்கு சென்ற லாரியும் திருவண்ணாமலையிலிருந்து செஞ்சி நோக்கி சென்ற காரும் விபத்தில் சிக்கியதாக தெரிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரபல டைட்டன் வாட்ச் ஷோரூமில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க வாட்சினை திருடிச் சென்ற மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நிறுவனம் தொடங்கி 40 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு முதலில் தயாரித்த வாட்சினை மீண்டும் தங்கத்தில் உருவாக்கிய நிலையில் அது திருடு போனதாக தெரிகிறது. தஞ்சையில் உள்ள திமுகவின் டெல்லி பிரதிநிதி AKS விஜயின் வீட்டின் பூட்டை உடைத்து 300 சவரன் நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்பத்தினர் அனைவரும் வெளியூர் சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரின் பணப்பையை பிடுங்கிச் சென்ற 17 வயது சிறுவன் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பணப்பையை பறித்துவிட்டு இருசக்கர வாகனத்தை வேகமாக இயக்கிய போது ஊழியரையும் சேர்த்து இழுத்துச் சென்ற பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கல்லாமொழியில் உள்ள பெட்ரோல் பங்கில் காரில் எரிபொருள் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் தப்பி சென்ற இருவரை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். ஹூண்டாய் காரில் வந்த இருவர் ஸ்கேனர் மூலமாக பணம் செலுத்துவதாக ஊழியரை ஏமாற்றிவிட்டு தப்பி சென்றனர். சேலத்தில் சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதிய கார் தீப்பற்றி எரிந்து முழுவதும் சேதமானது. கண்ணங்குறிச்சியை சேர்ந்த பிரபாகரன் உட்பட 4 பேர் காரில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கண்ணங்குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலை ஓரத்தில் இருந்த மின்கம்பத்தின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கேசலடா பகுதியில் உலா வரும் கருஞ்சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இரவு நேரத்தில் உலா வந்த சிறுத்தை வாகன ஓட்டியை கண்டதும் அங்கிருந்து தப்பித்து சென்றது. வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு டிடி மோட்டூர் வனப்பகுதியில் யானை உயிரிழந்து கிடந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் பிரேத பரிசோதனை செய்த நிலையில் தண்ணீர் குடிக்க வந்தபோது வழுக்கி விழுந்து யானை உயிரிழந்திருக்கலாம் என தகவல் தெரிவித்தனர். டிட்வா புயலுக்கு பின் பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தின் மின் விளக்குகள் எரிகிறதா இல்லையா என்று ரயில்வே அதிகாரிகள் மின் விளக்கை எரியவிட்டு சோதனை நடத்தினர். அதனை ஆர்வமுடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்தும் வீடியோ எடுத்தும் மகிழ்ந்தனர். தூத்துக்குடியில் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் சார்பாக தேசிய அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபாதையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது தனியார் பேருந்து மோதியதில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். ஓட்டுநர் மது போதையில் பேருந்தை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை போதைப்பொருள் பயங்கரவாதி என்று விமர்சித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரை வெனிசுலாவை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. வெனிசுலாவின் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் பேரில் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் தொடர்பாக உக்ரைனுடனான பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்ததாகவும் இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் நாட்டின் போக்ஸ்ரோக் மற்றும் வோன்சாக்ஸ் பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறினார். ராணுவ அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட புட்டின் இவ்வாறு கூறினார். இருப்பினும் போக்ரோஸ் மற்றும் வோம்சாஸ் நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியதாக யுக்ரைன் அரசு ஒப்புக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. ஊழல், பண மோசடி உள்ளிட்ட புகார்களில் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு தமக்கு பொது மன்னிப்பு வழங்கி ஊழல் வழக்குகளில் இருந்து விடுவிக்குமாறு அந்நாட்டு அதிபரிடம் கோரிக்கை மனு அளித்திருக்கிறார். இஸ்ரேல் வரலாற்றில் பதவியில் இருக்கும்போது ஊழல் வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளும் முதல் பிரதமர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு அவசர கால நிவாரண நிதியாக 8.93 கோடி ரூபாயை சீன அரசு வழங்கியுள்ளது. ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கைகளின் மூலம் இந்தியா உதவி வரும் நிலையில் தற்போது சீனாவும் உதவிக்கரம் நீட்டியுள்ளது. இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 604 உயர்ந்துள்ளது. மேலும் காணாமல் போன 464 பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் ஏற்படும் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகனங்களை மெதுவாக இயக்குவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்று மிக்சிகனில் தொடங்கி சென்ட்ரல் நியூ இங்கிலாந்து வரை தொடர்வதாக கூறப்படுகிறது.
கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பெரு நாட்டில் சாண்டா உடையணிந்த மீனவர்கள் இலவச நாணல் படகு சவாரி மூலம் சுற்றுலா பயணிகளை கடலுக்குள் அழைத்துச் சென்றனர். சுமார் 10 பாரம்பரிய மரப்படகில் பயணித்த சுற்றுலா பயணிகள் தங்கள் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவமாக இருந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக இந்திய வீரர்கள் ராய்ப்பூர் சென்றடைந்தனர். முதல் போட்டியில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கும் நிலையில் 2வது ஒருநாள் போட்டி நாளை பிற்பகல் 1:30 மணிக்கு நடைபெறுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடுவார் என்பது உறுதியாகியுள்ளது. இந்திய டெஸ்ட் அணி சமீப காலமாக மோசமாக விளையாடி வரும் நிலையில் அனுபவம் வாய்ந்த விராட் கோலியை டெஸ்ட் போட்டிக்கு மீண்டும் அழைக்க BCCI பரிசீலிப்பதாக ஊகங்கள் கிளம்பின. காயம் காரணமாக ஓய்வில் இருந்த இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட BCCI அனுமதி அளித்துள்ளது. இதனால் அவர் சையத் முஷ்டாக் அலி கோப்பை T20 தொடரில் பரோடா அணிக்காக விளையாட உள்ளது உறுதியாகியிருக்கிறது. சையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் ஜோடி மீண்டும் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. லக்னோவில் நடைபெற்ற இறுதிச் சுற்றில் ஜப்பானின் காகோ ஒசாவா மை தனாபே இணையுடன் மோதிய இந்திய ஜோடி முதலில் தடுமாறினாலும் பின்னர் மீண்டு வந்து 17-21, 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியாவில் அவதார் திரைப்படத்தின் 3ஆம் பாகத்தின் டிக்கெட் முன்பதிவு வரும் 5ஆம் தேதி தொடங்க உள்ளது. வரும் 19ஆம் தேதி வெளியாகும் திரைப்படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு எப்போது துவங்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அறிவு கம்மியாக இருப்பதால் தான் நடிகராக இருக்கிறேன் எனவும் அதிகமாக இருந்திருந்தால் இயக்குநர்களை எல்லாம் தொல்லை செய்ய ஆரம்பித்திருப்பேன் எனவும் நடிகர் சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார். சென்னை வடபழனியில் நடந்த திரைப்பட நிகழ்ச்சியில் பேசிய அவர் சில நேரங்களில் அறிவு கம்மியாக இருப்பதே நல்லது என்றார். பிரபுதேவா நடிப்பில் உருவாகியுள்ள மூன்வாக் திரைப்படம் 2026ஆம் ஆண்டு கோடை விடுமுறை சமயத்தில் திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. மனோஜ் இயக்கியுள்ள இந்த திரைப்படத்தில் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, மொட்டை ராஜேந்திரன், லுலுசபா சுவாமிநாதன் ஆகியோர் நடித்துள்ளனர். நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நிடிமோருவை கோவை ஈசாவில் 2வது திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமண புகைப்படங்களை சமந்தா தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் இயக்குனர் ராஜின் முன்னாள் மனைவி சியாமலி தே தனது இன்ஸ்டாகிராமில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கையற்ற செயல்களை செய்வதாக தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் நடிகர் தனுஷுடன் தன்னை தொடர்பு படுத்தி வரும் வதந்திகளுக்கு நடிகை மிருனால் தாக்கூர் நகைச்சுவையாக பதிலளித்துள்ளார். அவரது தலைக்கு தாயார் மசாஜ் செய்யும் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு தாம் இலவச விளம்பரங்களை விரும்புவதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் சிரிக்கிறோம் எனவும் சிரித்தபடி பதிலளித்தார். பொன்ராம் இயக்கத்தில் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள கொம்பு சிபி படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சரத்குமார், காளி வெங்கட் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று வெளியாகும் என பிரத்யேக போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறந்த 15 நாட்களில் 92 கோடி ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த சீசனை காட்டிலும் 33% அதிகம் என தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது முதல் தற்போது வரை சுமார் 13 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்துள்ளனர். சாம்சங் நிறுவனத்தின் புதிய டேப்லெட்டான கேலக்ஸி டேப் A11 இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகமாகியிருக்கிறது. 11 இன்ச் அளவுள்ள பெரிய ஸ்கிரீன், 7040 mAh பேட்டரி திறன், AI வசதிகளுடன் அறிமுகமாகியுள்ள இந்த டேப்லெட் மாணவர்கள், கிரியேட்டர்கள் மற்றும் குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குறைந்த விலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சாம்சங் தெரிவித்துள்ளது. கியா நிறுவனம் முற்றிலும் புதியதாக மேம்படுத்தப்பட்ட 2ஆம் தலைமுறை செல்டாஸ் மாடலை வரும் 10ஆம் தேதி சர்வதேச அளவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தற்போது இந்த SUV மாடலின் டீசர் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. டீசரில் காட்டப்பட்டிருக்கும் முகப்பு விளக்குகள் மற்றும் கிரில் தற்போதைய செல்டாஸ் மாடலில் இருந்து முற்றிலும் புதிய வடிவில் புதிய மாடலில் உள்ளது.